ஹலோ குட்டிச்சாத்தான் தொடர்கிறது. அவன் எப்படிப்பட்டவனா வேணா இருக்கட்டும், ஏன் ஆபீஸுக்கு வந்து எடுத்துட்டு போன பொருட்களை கொடுக்க சொல்லு. எங்க இருக்க அவன்? போய் எடுத்துட்டு வாங்கடா. எங்க போறீங்க? எனக்கு அவன் வேணும். நான் அவனை அனுப்ப மாட்டேன். அனுப்பாம இருக்க அவன் உன் சொந்த மகனா என்ன? எல்லா இடத்துல பாத்துட்டோம், அவன் எங்கேயுமே இல்ல. அவன் கிட்ட இருக்கிற என் பொருட்களை வாங்கி என் வீட்டுக்கு அனுப்பி வை, இல்லன்னா ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது. எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கிடுவேன். வாங்கடா. அந்த எம்எல்ஏ இங்க வந்து சொன்னதெல்லாம் உண்மையா? அவர் இங்க வந்தப்ப நீயே போய் ஒளிஞ்ச? ஏய், நான் உனதானே கேக்குறேன், அந்த ஆளு சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மையா இருந்தா உங்களுக்கு என்ன? நீ எதுக்காக அவர் ஆபீஸ்க்கு போன? அங்க உனக்கு என்ன வேலை? நான் தனியா போல, விவி, ராம், நிம்மி, வர்ஷா எல்லாரும் வந்திருந்தாங்க. ஏமாத்துறதுதான் உங்க வெக்கேஷன் ஹாபியா? ஒரு ஆள் பத்தின மோசமான விஷயத்த அவருக்கு தெரியாம எடுத்தா தானே தெரியும். அவரோட திங்ஸ் எல்லாம் நீ எங்க வச்சிருக்க? அது திருப்பி கொடுத்துடு. திருப்பி கொடுக்கறதுக்காக எடுக்கலையே. கோபி, அந்த ஆளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த ஆளை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாரும் வாழ முடியாது. இந்த பயம் தான் அவங்களுக்கு வெற்றி. அவரோட வெற்றி தான் உங்க எல்லாருக்கும் அழிவு. போதும், ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா பேச ஆரம்பிச்சுட்ட. நீ எடுத்த திங்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு. முடியாதுமா, அதை நான் கொடுக்க மாட்டேன். நான் சொல்றத கேட்க மாட்டேல? எல்லா விஷயத்திலயும் இன்னொருத்தவங்க சொல்ற மாதிரியே கேட்க முடியாது. அந்த திங்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாத, நீ இங்க போயிடு. நீ ஏன் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிற? நான் அடிச்சது உனக்கு வலிக்குதா? எனக்கு வலிக்கலமா. உங்க பாசத்தினால தானே நீங்க நடிச்சீங்க. அது எப்படி வலிக்கும்? அந்த சிடியையும் ஃபைலையும் அவர்கிட்ட திருப்பி கொடுக்கலனா நம்மளையும் நம்ம வீட்ல இருக்கவங்களையும் தொந்தரவு பண்ணுவேன்னு எம்எல்ஏ சொல்றாரு. நாம தான் அந்த சிடி எல்லாம் போட்டு பார்த்தோம்ல. அவன் நாட்டுக்கு செய்யற துரோகத்தை தெரிஞ்சுக்கிட்டே அவங்கிட்ட கொடுக்கலாமா? குடுக்கலனா அவன் நம்மள ஒரு வழி பண்ணிடுவான். அவரால எதுவும் பண்ண முடியாது. அந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அவருக்கு டென்ஷன் தான். ஆமா, அத நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அவரால நம்மள எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அது அவர் கை கிடைச்சா நம்ம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். அதனால எக்காரணத்தை கொண்டு அது எல்லாத்தையும் அந்த எம்எல்ஏக்கு நம்ம கொடுத்துட கூடாது. அவ சும்மா இருப்பானா? அவன் பவர்ஃபுல்லான ஆளு. அவரோட அதிகாரம் தான் அவரோட பவர். அந்த அதிகாரம் அவருக்கு இல்லனா அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. அவரை பதவி விட்டு இறக்குனா போதாதா? ஆனா இவ்ளோ செல்வாக்கான ஆள நாம எப்படி பதவியில இருந்து இறக்க முடியும்? ஒரு யுத்தத்தோட வெற்றி படைகளோட எண்ணிக்கையிலயோ பலத்திலயோ இல்ல. அப்படி இருந்திருந்தா குருக்ஷேத்திர யுத்தத்துல கௌரவர்கள் கிட்ட பாண்டவர்கள் தோத்து போயிருக்கணுமே.
நீ இப்ப என்னதான் சொல்ல வர கோபி? ஆயுதத்தை சும்மா வச்சிருந்தா எதிரி பயப்பட மாட்டான். அந்த ஆயுதத்தை நாம சரியா பயன்படுத்தணும். அதாவது அந்த சீடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த எம்எல்ஏவை மாட்ட வைக்கணும், அதானே? ஆமா, நாளைக்கே நாம் அதை செய்வோம். செஞ்சே ஆகணும். ஓகே, we will do it. இன்னொரு நாளும் குறைஞ்சிடுச்சு. இனி இந்த பூமியில நாம் 19 நாள் தான் இருக்க முடியும். வெறும் 19 நாட்கள்.